السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிறை விஷயத்தில் உலகத்திலேயே குழப்பங்கள் ஏற்பட்டு இப்போ மக்கா மதீனாவிலேயே டேட்டுகள் தவறாக போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது. போன வருஷத்துடைய ஹஜ்ஜு சரியான நாள் நடந்துச்சு. அதுக்கு முந்தின 2 வருஷத்துக்கு தவறாக போயிடுச்சு. அதுக்கு காரணங்கள் முஸ்லீம் அஸ்ட்ரோனோமர்ஸ் தான் இந்த குழப்பத்தை கொண்டது நமக்கு தெரிய வருகிறது. ஆலிம்கள் கிடையாது. முஸ்லீம் அஸ்ட்ரோனோமர்ஸ்னு சொல்லக்கூடியவங்களே அஸ்ட்ரோனோமியிலே டிகிரி உள்ள ஒருத்தர் கூட இல்லை. எல்லாருமே ஹோமியோ டாக்டராக இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி டாக்டர்கள் தவிர ஆஸ்ட்ரோனோமியில் டாக்டர் எடுத்த ஒருத்தருமே இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை இப்படியே பெருசாகிட்டு போயிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த பிறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அவனுடைய தேதியை காமிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தி இருக்கிறது குர்ஆனிலிருந்து நமக்கு தெரியுது. நமக்கு ஏதாவது ஒரு வருஷத்திலே சந்தேகங்கள் விட்டால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்குது, அதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் இருக்குது, அதை பார்க்கணும். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கு, உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் தனாசு குழப்பங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய கிதாபையும் அவனுடைய ரசூலுடைய சுன்னத்தையும் பாருங்கள். அது நம்ம பார்க்குறது இல்லை. நம்ம சொந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அது செய்துட்டு தான் இருக்கிறது இப்பொழுது. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ பிறை நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இந்த முதல் பிறை இருக்கு இல்லையா, அது எப்போ தென்படும்? முதல் பிறை கண்களுக்கு எப்போ தென்படும்? மாதத்தின் முதல் நாளில் தெரியுமா, கடைசி நாளில் தெரியுமா? இதுக்கு நீங்கள் யோசிச்சு பண்ணி பாருங்கள். இதை பற்றி முன்காலத்திலேயே ஆராய்ச்சி பண்ணிருக்கு. இப்னு கசீர், குர்துபி, தப்சீர்களை பார்த்தா நமக்கு தெரியுது. முதல் பிறை முதல் நாளில் தான் தெரியும். அந்த முதல் நாளிலே சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். சூரியன் இருக்கும்போது தெரிய முடியாது. ஃபஸ்ட்டு டேயிலே சூரியன் இருக்கும்போது பிறையை பார்க்கவே முடியாது. 2வது நாளில் சில டைமில் பிறையை பார்க்கலாம் சூரியன் இருக்கும்போது. 3வது நாளில் சூரியன் இருக்கும்போது பிறையையும் சூரியனையும் 2ஐயும் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய பார்த்து இருக்கேன், அதனால தான் எனக்கு சொல்ல முடியுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆயத், யஸ்அலூனக அனில் அஹில்லத்தி குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். மக்கள் உங்களிடம் இந்த தேய்ந்து வளரும் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். அவை மனிதர்களுக்கு தேதி காட்டுவது. ஹஜ்ஜுக்கும் தேதி அதை வச்சு தான் குறிக்கணும். அதாவது இதிலிருந்தே நமக்கு 2 பர்பஸுக்கும் ஒரே கலண்டர் தான் பயன்படுத்த வேண்டும் என்று புரியுது. நம்ம உலக காரியத்துக்கு வேறு கலண்டரு, அந்த மத விஷயங்களுக்கு வேறு கலண்டர், அப்படி கூடாது. 2க்குமே ஒரே கலண்டர் தான். 2 ஆயிடுச்சுன்னா குழப்பம் ஏற்படும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் ஒரே கலண்டரை தான் பயன்படுத்தணும், அதனுடைய தேதி இந்த பிறைகளின் அடிப்படையில் தான் கூட்ட வேண்டும் சொல்லி. இது ரொம்ப லேஸ். நீங்கள் பிறைகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறை 2 நாள் ஒரு மாதிரி இருக்க முடியாது. 1வது நாள் இருக்கக்கூடிய பிறை 2வது நாள் அந்த இடத்துல இருக்காது, அந்த வடிவத்தில் இருக்காது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய வடிவங்கள் மாறிட்டே இருக்கு. அந்த காலத்து மக்கள் என்ன நினைச்சாங்க? பிறை பிறந்து வளர்ந்து ஏதோ சாப்பிட்டு வளருது, அப்புறம் பௌர்ணமியாக வந்துக்கிட்டு மறுவா நம்ம வயசாகி ரொம்ப முடியாமல் போய் இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பிறைக்கு சம்பவிக்கிறது அந்த ஆளுக்கு நினச்சிருந்தாங்க. அதனாலே ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கேட்டால் அது தெரிஞ்சுன்னு சொல்லிச்சா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு வழங்க முடியாது. அதனாலே அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு இப்போ ரிப்ளை கொடுக்கறது தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேதி காட்டுறதுக்காக வேண்டி உண்டாக்கினது அதுன்னு சொல்லுது. அப்போது அந்த மக்களுக்கு டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் கிடையாது, வேறு மார்க்கங்கள் இல்லை.
சூரியனை தான் பார்த்தாங்க டைமுக்காக வேணும். உச்சி ஆகும்போது தெரிஞ்சு, அசர் ஆகும்போது ரசூலா அது சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தேதி எங்கே பார்க்குறது? நமக்கு இப்போ தேதி மறந்துடுச்சா கலண்டர் போய் பார்க்குறோம். மறந்துடும் இல்லையா? இன்னைக்கு எத்தனை தேதி இப்போ எனக்கு தெரியாது, மறந்துடுச்சு. அப்போ கலண்டர் போய் பார்த்து தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்க பார்க்குறதுக்கு? பிறை தான் இருந்துச்சு. அவங்க வந்து தேதி குறிக்கும்போது பிறையை பார்த்துட்டு தேதியை குறிப்பாங்க. ரொம்ப லேசான கஷ்டம் கிடையாது. ஏன்னா இது மனிதர்களுக்காக வேண்டி உண்டாக்கி இருக்கிறதுனால இது எந்த மனிதனாலேயும் பிறையை பார்த்து சொல்ல முடியும். சொல்ல முடியாமல் இருந்துச்சுன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொன்னபடித்தான் ஒரு ஆயத்து இருக்கு, அவங்களுக்கு தெரியும். அதாவது வலக்கத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயூனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆஸானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அலல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். இங்கே பாருங்கள், சிந்திச்சு பாருங்களேன். இந்த பிறை வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்து, சூரியன் வந்து ஒரு ஆயத்து இல்லையா? அப்போ இந்த ஆயத்து இதுக்கு வச்சிருக்கேன், அல்லாஹ்வை தெரியறதுக்கு தான் இந்த ஆயத்துகள். அதை பார்த்து தான் அல்லாஹ்வுடைய இது நமக்கு தெரிய முடியும். அல்லாஹ் எப்படி எவ்வளோ இதானது நமக்கு என்ன இது இல்லைன்னு பார்த்து தான் தெரியும். அப்போ இந்த பிறையை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாள் பிறையை பார்ப்பீங்க. இப்போ சூரியன் மறையுது, பிறை வந்து உதிக்குது. ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம், ரெண்டுமே ஒரே போல் இருக்கும். சூரியனும் அதுக்கு வெளிச்சம் இருக்காது, ரவுண்டு சிவப்பாக தெரியும். அதே போல் அந்த பக்கத்தில் பிறையும் தெரியும். ஒரே வண்ணத்தில் ரெண்டையும் பார்க்கலாம். அப்போ சில டைமில் வந்து எனக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கு, இது வந்து கியாமம் வந்துடுச்சு, அந்த பக்கத்தில் இது சூரியன் உதிக்கிறதா நினச்சிருக்கிறேன் எத்தனை தடவை. அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை? பார்த்துருக்கீங்களா? அதாவது பார்த்தா நீங்கள் பாருங்கள், அப்படி தெரியும். அது எந்த நாளில் வருது தெரிய முடியுமா? சூரியனும் பிறையும் ஒரே மாதிரி நிற்கக்கூடிய நாள் மாதத்தின் எந்த நாளாக இருக்கும்? ஃபுல் மூனில் தான் வரும். அது மாதத்தின் மத்தியத்தில் தான் வரும். அப்புறம் வந்து என்ன ஆகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் குர்ஆன்லே அந்த யாசீன்லே நம்ம வந்து ரொம்ப காலமாக யாசீன் வந்து இறந்தவங்களுக்கு தான் ஓதிட்டு இருந்தோம். இப்போ இப்படி அர்த்தங்களை சரியாக மனிதருக்கு வழங்கலை, அது மறைஞ்சு கிடக்கு. வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம். அந்த திரும்பக்கூடியதான் எல்லாம் சொல்கிறேன், வளரக்கூடியதை சொல்லலை. அந்த ஃபுல் மூன் வந்ததுக்கப்புறம் அது ரிட்டர்ன் ஆகிறது தான் சொல்கிறோம். அப்படி அது குறைஞ்சி 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 வந்து கடைசியில் உர்ஜூன் கதீம் போலே ஆகி விடுகிறது. இந்த உர்ஜூன் கதீம் என்ன? அது தெரியணும் இல்லையா? குர்ஆனில் சொல்லியிருக்கே, நம்ம எல்லாருக்கும் அது தெரியணும் இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறது, அது எல்லாரும் மேலேயும் அது படிக்கிறதும் தெரியறதும் கடமையாச்சு. அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? படிக்கணும். அது படித்தா பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த உர்ஜூன் கதீம் உங்களுக்கு எப்போ தெரியும்? மாதம் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னால் சுபு தொழுது நீங்கள் கிழக்க பார்த்தா ரொம்ப லேசாக ஹிலால் மாதிரி தெரியும். அதுக்கு ஹிலால்னு சொல்கிறது இல்லை, ஹிலால்னு சொல்லலாம். ஹிலால்னு சொன்னால் கிறிசன்ட்டு, ஆனால் கிறிசன்ட்டு அதுக்கு சொல்ல மாட்டாங்க. கிறிசன்ட்டுன்னு சொல்லலாம், ஹிலால்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ரீதியில் சொல்லியிருக்கு. ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம். கடைசியில் அது உர்ஜூனுல் கதீம் போல ஆய் திரும்பி வருகிறது. அது வந்து எப்போ தெரியுதுன்னு சொன்னால் மாதம் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாள். இது பார்த்தா தெரிஞ்சு 2-3 மாதம் நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியும் நாளைக்கு இது இருக்காது. அவ்வளோ லேசாக, ரொம்ப லேசாக இருக்கும். அடுத்த நாள் அதை விட சின்ன ஆக முடியாது, அப்போ இல்லாமல் போயிடும். அதுதான் இந்த உம்மா அலைக்கும் இப்போ சொன்னாங்க இல்லையா, அது உம்மா இது தெரியாது. அப்போ என்னாச்சு? மாதம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் 1. இனி அடுத்த நாள் சாயங்காலம் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம்தான் எது வரும்? ஹிலால் வரும். அது 1வது நாள் தான் தெரியுது. நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? அதை பார்த்து தான் நம்ம மாதத்தை அடுத்த நாள் தொடங்குறோம். அப்போ ஒரு நாள் போச்சு இல்லையா? இதுதான் இவ்வளோ காலமாக சேர்த்து இருக்கிறாங்க. இங்கே இஸ்லாம் தோன்றின நாள் முதல்கே இப்படி தான் இருக்கே, நமக்கு சரித்திரத்தில் தெரியுது. இது தவறான மார்க்கம், சரியில்லை. குர்ஆனுக்கும் சுன்னத்துக்கும் முரண்டானது. அதனால தான் இந்த 3 நாள் பெருநாள், 3 நாள் நோன்பு வந்துகிட்டே இருக்கு. 2 நாள் வரக்கூடாது. 2 நாள் ஆக்குறது பெரிய குற்றம்.
அதாவது பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதத்தில் 29 எங்களுக்கு தெரியும். ஷாபான் மாதம் எப்போ தொடங்கினது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இந்த ஷாபான் எப்போ தொடங்கினது? இந்த கிழமைகள் இருக்குது, பேர் இருக்க கிழமைக்கு. அதாவது யவுமுல் அஹத், யவுமுல் இஸ்னைன், யவுமுல் சுலாத்தா, யவுமுல் அர்பியா, யவுமுல் ஹமீஸ், யவுமுல் ஜுமா, யவுமுல் சப்த் நம்பர் தான். பிற்பாடு வந்து தெய்வங்களுடைய பேரே மனிதர்கள் போட்டாங்க. அப்படித்தான் திங்கள், செவ்வாய், புதனுக்கு வந்திருக்குது. சூரியனுக்கு வந்து ஞாயிறு சூரியன்டா, திங்கள் சந்திரன்டா. அப்புறம் அந்த கோலங்களுடைய பேர் அது எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியல. சில வேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே மக்கள் இந்த சொல்லியிருப்பாங்க போல தெரியுது, சரியாக தெரியல. அப்போது இந்த பேர், இந்த திவசங்கள் இருக்கு இல்லையா, நாட்கள், இந்த நாட்களை பார்த்து ஈஸியாக இந்த மாதத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஷாபான் என்னைக்கு தோன்றினது யாராவது சொல்ல முடியுமா? எப்போ ஷாபான் ஃபஸ்ட்டு என்னைக்கு தெரியுமா இருக்காது? அது வந்து சனிக்கிழமை தான் தொடங்கினது. சனிக்கிழமை ஷாபான் தொடங்கினது. எப்படி? ரஜபு 30 முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் அமெரிக்காவிலேயும் வேறு பல இடங்களிலும் ரஜபிலே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை 29 தான் இருந்துச்சு. ஆனால் கால் சோக்கத்திருக்கார், அமெரிக்காவில் பெரிய அஸ்ட்ரோனமர்னு சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு வெப்சைட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், moonsighting.com. அவர் ஒரு கலண்டர் போட்டிருக்கார் அமெரிக்காவுக்கு, மக்கா ஹிஜ்ரி கலண்டர்னு சொல்லிக்கிட்டு. அதில் வந்து இந்த ரஜபில் வந்து 29 ரஜபு முடியுது. ஆனால் வெள்ளிக்கிழமை 1 போடுறது. நாங்கள் கேட்டோம், எப்படி நீங்கள் ஷாபானை வந்து சனிக்கிழமை தொடங்கினீங்க, உங்களுக்கு ரஜப் வந்து வெள்ளிக்கிழமை 29 தான் ஆச்சு, 6 பேரையை பார்த்தாங்க? ஆனால் அவங்கள பதில் சொல்ல முடியல. ஏன் சொன்னால் தெரியுமா? அன்னைக்கு வந்து கிரகணம் இருந்துச்சு, சூரிய கிரகணம். சூரிய கிரகணத்தினுடைய நாளில் இந்த பேரை தெரியுமா? சொல்லுங்களேன், பிற தெரிய முடியுமா? அது அமாவாசை நாள். அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் வரும். அமாவாசை நாளில் பிற எங்கேயுமே உலகத்தில் தெரிய முடியாது. ஆனால் நம்ம கேரளா பாருங்கள், நீங்கள் கேரளா ஹிஸ்டரி பார்த்தா 30 வருஷத்துடைய கலண்டர் இருக்கு. அந்த அமாவாசை நாள்லே இவங்க வந்து பெரிய பார்த்துருக்காங்க. அதனால் வந்து மற்ற மக்கள்கிட்ட போய் சொன்னால், இந்த கேரளக்காரங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அவங்க போய் சொல்கிறவங்க, அவங்கள பற்றி நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹிஸ்ட்ரி பாருங்கள், நீங்கள் கேரளத்தில் வந்து எப்போவுமே இவங்க இல்லாத பிறகு பார்த்துருக்கிறாங்க. பார்த்ததா அது இல்லை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பார்க்க முடியாதாவது அந்த லாஸ்ட் டேயில் வந்து அமாவாசை நாளில் வந்து அதிகமாக இருந்தால் 30 நிமிஷம் தான் இருக்கும், பிறகு அதுக்கு மேலே இருக்காது. பார்க்க வேண்டி இருந்தால் 48 நிமிஷம் வேணும். இந்த 48 நிமிஷம் சொல்லும்போது நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த விரல் இருக்கு இல்லையா, இப்படி பார்த்தா, கை நீட்டு இப்படி பார்த்தா, இந்த 4 விரல் இருக்கு இல்லையா, இது எத்தனை டிஸ்டன்ஸு, எத்தனை டைம் சொல்ல முடியுமா? எத்தனை டைம்? இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுருக்கு, இது வந்து ஹொரைசன், இது வந்து மறையிறதுக்கு எத்தனை டைம் எடுக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட வாட்ச் இருக்கு, வாட்சை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது 40 நிமிடம். இங்கே சூரியன், இங்கே பிறை. இது பார்க்க முடியுமா கண்ணால்? இவ்வளோ கிட்ட உள்ளது, சிந்திச்சு பாருங்க, பார்க்கவே முடியாது. அந்த சூரியனுடைய அந்த இது இருக்குல்ல, வெளிச்சத்துடைய அந்த வளையம் அதுக்குள்ளே தான் இருக்குது, அது பார்க்கவே முடியாது. அதுதான் கேரளாவிலே எப்போவுமே பார்த்துருக்குறாங்க. மாராட்டு பீச்சில் காப்பாடு எல்லாம் பார்த்துட்டாங்க. இங்கே சொல்லுவாங்க, நீங்கள் பிற இத்தனை நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது, அது பார்த்தா நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால், இந்த ஆள்கள் வந்து நாங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே நாம் பெருநாள்லாம் செய்து. அது சரிதான், ஆனால் அது பார்க்காம தான் தொடங்கியிருக்கு. மக்கா ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் இதே கதை தான். அவங்க வந்து பிறை பார்த்தோன்னு சொல்ல நாளில் பிற தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இது என்ன? அது ரசூல்லா காலத்திலேயே ரசூல்லா கேட்டாங்க, ஹல் ராய்த்துமுல் ஹிலால், நீங்கள் ஹிலால் பார்த்துருக்கீங்களா, ஹிலாலை கவனிச்சிருக்கீங்களான்னு தான் ரசூல்லா கேட்டாங்க. நாம் சொன்னாங்க ஆமாம் சொன்ன உடனே ரசூல்லா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நாம் தொடங்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பதுக்களுக்கு இது தெரியும், நல்லா தெரியும். இப்போவும் பதுக்கள் சரியான முறையிலே பிறையை பார்க்குறாங்க. ஆனால் வேறு மக்கள்லாம் இப்போ நாகரீகத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த பிறையும் தெரியாது, சூரியனும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கே போனால், சவுதி அரேபியா போனால் நட்சத்திரமே பார்க்க முடியாது, ஒரு நட்சத்திரம் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லைட் பொல்யூஷன் இது எல்லாமே ஆகி இப்போ அந்த அளவில் இருக்குது. அப்போ இந்த ஆளுகளுக்கு வந்து பிறை எப்படி பார்க்குறதுக்கு தெரியாது. அப்போ வந்து என்ன செய்யணும்?
குரான் சுன்னத்து பார்த்து நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு தெரியுது நிறைய சஹாபாக்களுக்கு பிறகு எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கேன்னு ஹதீஸில் தான் போலங்க. எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், இப்போ வந்து சனிக்கிழமை ஒன்றாச்சு இல்லையா, அப்போ 7வது நாளில் 7 வரும், வெள்ளிக்கிழமை 7 வரும், சனி 1ஆக இருந்தால் வெள்ளி ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் போது இந்த பிறை எங்கே இருக்கும்? யாராலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நேரு மேலே இருக்கும். அது அந்த ஷேப் எப்படி இருக்கும், அதோட ருவியா எப்படி இருக்கும், அதோட தோற்றம் எப்படி இருக்கும், அது வந்து பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் அப்படி இருக்காது, 8 ஆகும்போது அந்த பக்கம் மறைஞ்சிடும், இதை சாஞ்சிடும். அப்போ இது இந்த வடிவம் மாறிடும். இப்படி மாறிட்டே ஒவ்வொரு நாளும் போயிட்டு. அப்போ நம்ம என்ன ஒரு தப்பாக போயிட்டுனா 7வது நாள்லேயே இந்த இது சரியா இல்லையா நம்ம கண்டுபிடிச்செல்லாம் அங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம இப்போ அப்படி செய்யறதில்லை. நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் 3வது நாளை பிறகு பார்த்தா அதுதான் ஒன்று, சரி பண்ணுறது இல்லை. யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு தயாரில்லை. நீங்கள் பாருங்களேன், 65 1965 நம்ம தீப் மினி கோயிலே ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொன்னால், இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கேரளாவிலிருந்து கப்பல்லே கிளம்புறாங்க. பெருநாள் முடித்ததுக்கப்புறம் கேலிக்கட் அங்கே ஒரு தீபில் போகும்போது அடுத்த நாள் பெருநாள். அவரால் அங்கே ஒன்றும் செய்ய முடியல. மக்கள் யாரும் வரமாட்டாங்க, எல்லோரும் முஸ்லீம்கள் யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் அவர் சொன்னார், சரி மினிக்கோய் தீபுக்கு போவோம்னு சொல்லி அங்கே போனால் 3வது நாள் அங்கே பெருநாள். அதில் வந்து ஜாமான் இருக்கிறதுக்கு அந்த இது வந்து அங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு நேவி கப்பல் பட்டாளம் எல்லாம் அங்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அதில் தான் நான் சிரிச்சு, என்ன இது 3 பெருநாள் வருமா? அது சரியா? பார்க்கும்போது அப்படி கிடையாது, ஒரு நாள் தான் பெருநாள் வரணும். ஏன்னா இப்போ நான் போனால் ஈதுல் அத்ஹாவிலே போனேன். மலப்புரத்திலே நாங்கள் பெருநாள் தொழுதோம் 16ஆம் தேதி, கொச்சிக்கு வந்தோம் 17ஆம் தேதி, அங்கே பெருநாள். மீகோய் தீபுக்கு போனோம் 18ஆம் தேதி, அங்கே பெருநாள். பாருங்கள் இப்படி இருக்கு. இது சரியா? கேட்டால் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறதே இல்லை. ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். இப்போ போன வருஷம் ஈதுல் ஹஜ்ஜு இப்போ அந்த பெருநாள் யௌமுன் நஹர் வந்து தப்பாக போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாராவது இதை பற்றி சர்ச்சை பண்ணாங்களா? இல்லை. நான் வந்து இந்த விஷயத்தை வந்து 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். 30 வருஷம். இந்த நூல் இஸ்லாம் காலத்திலே 950 வருஷம். நம்ம ஒரு நாள் வந்து அதுக்கு சமம். ஏன்னு சொன்னால் நம்ம இப்போ இங்கே இருந்துட்டு ஃபுல் உலகத்தோடு பேச முடியும். நூலை இஸ்லாம் காலத்துக்கு அப்படிலாம் முடியாது. நம்ம இங்கே இருந்துட்டு இப்போ ஃபுல் உலக மக்கள்கிட்ட பார்க்கவும் செய்யலாம், பேசவும் செய்யலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவு தந்திருக்குது. அப்படி இருந்த இந்த விஷயத்தில் இவ்வளோ கண்மூடித்தனமாக முஸ்லீம்கள் ஏன் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஆயத்தில் சொன்னபடி தான் நம்ம அவ்வளோ கஃலத்தில் தான் இருக்குது. உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அதாவது இந்த பசு மாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பிற தெரியும். நான் பார்த்துருக்குறேன். அது வந்து பௌர்ணமியை பார்த்து அது டான்ஸ் பண்ணும் சில டைமில். அதுக்கு பௌர்ணமி தெரியுது, நமக்கு தெரியுதா? நமக்கு பௌர்ணமியும் தெரியாது, அமாவாசையும் தெரியாது, ஃபஸ்ட்டு குவார்ட்டரும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அது பார்க்கறதே இல்லை, அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஃபக்கத்தரஹு மனாசில லிதஅலமு அதத சினீன் அவல் ஹிசாப். சந்திரனுக்கு நாம் மனாசில் எதுக்கு ஏற்பட்டிருக்கு, அது ஏன் அல்லாஹ் செய்தாங்கன்னு நமக்கு சொல்கிறோம். அது வந்து நீங்கள் அந்த பிறையின் வயதுகளின் எண்ணிக்கையையும் அதனுடைய கணக்குகளையும் படிக்கிறதுக்காக வேண்டிதான் என்று குர்ஆன் சொல்லுது. அதை பார்த்து தான் இந்த நம்ம சயின்டிஸ்ட்டுகள், அந்த கலீலியோ, அப்புறம் ஐசாக் நியூட்டன், இந்த மாதிரி ஆளுகள்லாம் குர்ஆனுடைய இந்த வசனங்களை பார்த்து தான் இதை பற்றி சிந்திக்க தொடங்கினாங்க. அவங்க வந்து குர்ஆனுடைய அந்த தர்ஜமாக்களை பார்த்து இந்த இதுகளெல்லாம் பார்த்து தான் இதை பற்றி சிந்திக்க தொடங்கினாங்க. கலீலியோ